ரத்தோட்டம் தடைப்பட்டதுனால பக்கவாதம், அதாவது ஸ்ட்ரோக்குன்னு சொல்றது, ஒரு கை கால் செயலிழப்பு. லெப்ட் சைடு இல்லையா, இடது பக்கம், லெப்ட் சைடு இடது பக்கம் அவருடைய கை கால் செயலிழப்பு இருந்தது. அது இல்லாத எல்லா ஜாயிண்ட்டுகளிலும் பெயின் இருந்தது, அதாவது ஆர்த்திட்டிக்ஸ் பெயின் இருந்தது. இப்ப எவ்வளவு நாளா நம்மகிட்ட மருந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க? 3-4 மந்த் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்ப நீங்களே தனியா செயல்படுறீங்களா? அந்த கையெல்லாம் தூக்க முடியுது, காலெல்லாம் நடக்க முடியுது, இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. போகர் சித்த மருத்துவ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கர்நாடகாவில் பெங்களூர்ல கிளினிக்ல இருக்கோம். நம்ம கிளினிக்ல இருக்கோம். இப்ப நம்மளை தேடி ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைக்காக வந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு, எவ்வளவு நாள் மருந்து ஃபாலோ பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்போம். வாங்க ஐயா. வணக்கம், நமஸ்காரம் ஐயா. உங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக, உங்க பேர் என்ன? சிவலிங்கம். சிவலிங்கப்பா, நீங்க என்ன பிரச்சனைக்காக என்கிட்ட வந்திருந்தீங்க? ஸ்ட்ரோக், ஆர்த்திட்டிஸ். சிறுமூளையோட ரத்தோட்டம் தடைப்பட்டதுனால பக்கவாதம், அதாவது ஸ்ட்ரோக்குன்னு சொல்றது, ஒரு கை கால் செயலிழப்பு. லெப்ட் சைடு இல்லையா, இடது பக்கம், லெப்ட் சைடு இடது பக்கம் அவருடைய கை கால் செயலிழப்பு இருந்தது. அது இல்லாத எல்லா ஜாயிண்ட்டுகளிலும் பெயின் இருந்தது, அதாவது ஆர்த்திட்டிக்ஸ் பெயின் இருந்தது. கால் வீக்கம், ஊத்தா இருந்தது. இது இப்ப எவ்வளவு நாளா நம்மகிட்ட மருந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க? 3-4 மந்த் ஆயிடுது. 3-4 மந்த் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்ப நீங்களே தனியா செயல்படுறீங்களா? அந்த கையெல்லாம் தூக்க முடியுது, காலெல்லாம் நடக்க முடியுது, இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. நல்லா ஒரு 75-80% நல்லா இருக்கீங்க. சரி, ஓகே. ஆனா என்ன, நம்ம ட்ரீட்மெண்ட் முடியல. நாம சொன்னது 6 மாசத்துல இருந்து 1 இயர்க்குள்ள சரியாகும்னு சொல்லி இருந்தோம். 4 மாசத்துலயே உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ಅರೆ ನೀಗ ಅವ್ರಂತ ಎಲ್ಲ ಕೇಳು ಸರ್, ನಮ್ಮ ಹತ್ರ ಬಂದಾಗ ನಿಮ್ ಕಂಡೀಷನ್ ಹೇಗಿತ್ತು, ಹೆಂಗ್ ಬಂದ್ರಿ? ಕಂಡೀಷನ್ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಬಹಳ ಓಡಾಡಕ್ ಆಗ್ತಿತ್ತು. ಕೈ ಕಾಲು ಸ್ವಲ್ಪ ನೋವಿತ್ತು, ತುಂಬಾ ನೋವಿತ್ತು, ಓಡಾಡಕ್ ಆಗ್ತಿತ್ತು. ಸ್ಟ್ರೋಕ್ ಆಗಿತ್ತಲ್ಲ ಸರ್, ಮೂವ್ಮೆಂಟ್ ಗೊತ್ತಿದ್ದಾಗೆ ಸೋಕ್ ಅಂತಾನೆ ನಾನು ಬಂದಿದ್ದು. ಕೈ ಕಾಲು ನಡಿಯಕ್ ಆಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ, ಕೈ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದು ಸ್ವಲ್ಪ, ಕಾಲು ನಡಿಯಕ್ ಆಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ನೀವು ಬಂದು ತಿರ್ಗಿ ಆರ್ಥೈಟಿಸ್ ಐತೆ, ಸೋಕ್ ಐತಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ ಔಷಧ ಅಂದ್ರೆ. ಕಂಪ್ಲೀಟ್ 4 ತಿಂಗಳು ತಗೊಂಡಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, 75% பரவாயில்ல பூர்த்தி. இவருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரோக் வந்திருந்தது இல்லையா? ಇದೇ ಫಸ್ಟ್ ಟೈಮ್, ಯಾವತ್ತೂ ನೋಡಿರ್ಲಿ ಕಾಯಿಲೆ. ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಇದ್ಕಿದ್ದಂಗೆ ಕಾಲು ನೋವು. ಇದು ಮೂಳೆಯಲ್ಲಿ ಏರ್ಪಟ್ಟ ರಕ್ತ ಅಡಿಪನಾಲ ಬರ್ತದೆ. ಕ್ಯಾಂಟೀನ್ ನಲ್ಲಿ ಊಟ ಅದು ಇದು ಹಾಕಿರ್ತಾರೆ. ಕಂಪ್ನಿನಲ್ಲಿ ಊಟ ಮಾಡ್ತೀವಿ. ಆಲಿಗೆಡ್ಡೆ ಗಿಲಿಗೆಡ್ಡೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿರಲ್ಲ, ತಿನ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಆಯ್ತಾ ಇನ್ನೇನಾಯ್ತಾ இப்ப மோஷன் போற ப்ராப்ளம் எல்லாம் ನಾರ್ಮಲ್ ಇನ್ನ ಜಾಸ್ತಿನೇ ಊಟ ಸಾಂಬಾರು ತಗೊಂತೀನಿ, ಸ್ವಲ್ಪ ಮೀಡಿಯಂ ತಗೊಂತೀನಿ. ಊಟ ಆಗುತ್ತೆ, ತೂಕ ಮಾಮೂಲಿ ಸೇರ್ತೀನಿ. இப்ப வலி எப்படி இருக்கு, பெயின் எப்படி இருக்கு? ಪೈನ್ வலி ಜಾಯಿಂಟ್ ನೋವು ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಪರವಾಗಿಲ್ಲ. ಅವಾಗ ಯಾವಾಗ ಟೈಮ್ ನೋವು ಆಗ್ತೈತೆ, ತಿರ್ಗಾ ಆಯಿಲ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಮೆಡಿಸಿನ್ ತಗೊಂಡಾಗ ನಾರ್ಮಲ್ ಆಗುತ್ತೆ, ನೋವಿರಲ್ಲ. ತಣ್ಣೀರ್ ಕುಡಿದ್ರು, ಬಿಸಿನೀರ್ ಕಾಸಿನ ಹಾಸ್ಬಿಟ್ಟು ಕುಡಿದ್ರು ನೋವಾಗುತ್ತೆ. ತಿರ್ಗಾ ಏನನ್ನ ತಿಂದ್ರು ನೋವಾಗುತ್ತೆ. ಮಜ್ಜಿಗೆ ಗಿಜ್ಜಿಗೆ ಕುಡಿದ್ರು ಕಾಲು ಭಾರ ಆಗ್ತದೆ. ತಿರ್ಗಾ ಮಾಮೂಲಿ ಮೆಡಿಸಿನ್ ತಗೊಂಡು ಡೈಲಿ ಮೆಡಿಸಿನ್ ಫಾಲೋ பண்ணிங்களா? நாளைக்கு எத்தனை முறை மெடிசின் சாப்பிட்டாங்க? ಒಂದ್ ದಿವಸಕ್ಕೆ ಎಷ್ಟು ವೇಳೆ ಮದ್ದು ತಗೋತಿದ್ರಿ? 8 ಗಂಟೆಯಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ಎಷ್ಟು ವೇಳೆ ಪೂರ್ತಿ ದಿನಕ್ಕೆ ಎಷ್ಟು ವೇಳೆ ತಗೋತಿದ್ರಿ? ஒரு 12 வேலை, 2 times. 12 ವೇಳೆ. 10 ಗಂಟೆ ಫಿನಿಶ್ ಆಗುತ್ತೆ. 2 ಗಂಟೆ ಮಾಮೂಲಿ ಕಷಾಯ, 3 ಗಂಟೆ, ಆಮೇಲೆ 5 ಗಂಟೆಗೆ ನೀವು ಕೊಟ್ಟಿರೋದು ಪುಡಿ, 6 ಗಂಟೆಗೆ ಪುಡಿ, ಆಮೇಲೆ ಮತ್ತೆ 9-10 ಗಂಟೆಗೆ ಮಾಮೂಲಿ ಊಟಕ್ಕಿನ್ನ ಸಿರಪ್ ಆದ್ಮೇಲೆ 2 ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್, 2 ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್, 1 ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್, ಆಮೇಲೆ ಕಷಾಯ, ಆಮೇಲೆ ಬೆಂಕ್ ಅಂತದ್ದು ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡು ಅಷ್ಟು 10 ಗಂಟೆ ಫಿನಿಶ್ ಆಗುತ್ತೆ.
இப்ப நீங்களே தனியா இப்ப நடக்கிறது, கையை தூக்கி காமிக்கிறது, உங்களுக்கு வர்மம் எடுத்தது, இதெல்லாம் நம்ம வந்து அந்த வீடியோல போட்டுக்கலாம் இல்லையா? ಇವಾಗ ನೀವು ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತಿದ್ದು ನಿಮ್ಗೆ ವರ್ಮ ತೆಗೆದಿದ್ದು ಇಷ್ಟೊತ್ತು ಸಾರಿ ನಿಮ್ಗೆ ವರ್ಮ ಮಾಡಿರಲ್ಲ ಅದೆಲ್ಲ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ತೋರಿಸಬಹುದಾ ಅಂತ ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳ್ತಾರೆ. ನಾಲ್ಕು ಗೆಲ್ಪದು ಒಳ್ಳೇದು. இப்ப இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா உங்கள மாதிரி இருக்கிற ನಾವು ಮೊಬೈಲ್ ನೋಡ್ಬಿಟ್ಟೆ ತಾನೆ ಬಂದಿರೋದು. இந்த வீடியோ எதுக்குன்னா உங்கள மாதிரி இருக்கிறவங்க பேஷண்ட் மத்தவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக அதை நீங்களே கொடுக்குறேன்னு சொல்லி சம்மதிச்சதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இதுல இன்னொன்னு என்னன்னா, எனக்கு கன்னடா தெரியாது, நான் தமிழ் மருத்துவர். எனக்கு மருத்துவ உதவியாளர் தான் அவர் கன்னடாவும் தமிழும் தெரிஞ்ச நம்மளுடைய அறிவு வந்து நிறைய மருத்துவத்துக்காக சேவையாகவும் உதவியாகவும் அவர் நிறைய பண்றதுனால அந்த கன்னடாவை நம்ம இதை டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்காக நம்ம அவரையும் இதுக்காக சொல்லியிருக்கோம். சரிங்க, இப்ப உங்களுக்கு மனசுல இப்ப என்ன டியூட்டிக்கு போகல நீங்க, ஆனா டியூட்டிக்கு போறதுக்கு ನೆಕ್ಸ್ಟ್ ಮಂತ್ போகலாம் இருக்கீங்க. ಹೋಗೋಣ ಅಂತ ಇದ್ದೀನಿ. ಔಷಧ ತಗೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಊರಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದು. ஓகே, உங்களுக்கு அந்த டியூட்டிக்கு போலாங்கிற அந்த நம்பிக்கை தைரியம் இப்ப வந்து உங்களுக்கு இப்ப எல்லாமே இருக்கு. ಸರ್, ಇವಾಗ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೆ ನಿಮ್ಮಿಂದ ಆಗಂತ ಕೆಲಸ ಮಾಡಕ್ ರೆಡಿ ರೆಡಿ ಇದೀನಿ ಸರ್, ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಔಷಧಿ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಔಷಧಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ಮೈಗೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತೈತೆ, ನಂಗೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ಗುಣಮುಖ ಆಗಿದೆ ಅಷ್ಟು ಕೂಡ 75% ಗುಣಮುಖ ಆಗಿದೆ. ಓಕೆ ಸರ್, ನಮ್ಮ ಹತ್ರ ನೀವು ಹೆಂಗ್ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ ಹೆಂಗ್ ಗೊತ್ತಾಯ್ತು? ಅದೇ ಮೆಡಿಸಿನ್ ತಿಂತಾನೆ ಹಂಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಇಲ್ಲ ಸರ್, ಫಸ್ಟ್ ನಮ್ಮ ಹತ್ರ ಬರೋಕ್ ಮುಂಚೆ ನಮ್ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ ನಾ ಮೊಬೈಲ್ ನಲ್ಲಿ ನೋಡ್ಬಿಟ್ಟೆ, ನಾನು ಮೊಬೈಲ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅಡ್ವರ್ಟೈಸ್ ಬಿಟ್ಟು ನೋಡಿ ಮೊಬೈಲ್ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀನಿ ನಾನು. ಔಷಧ ತಗೊಂಡು ಮೊಬೈಲ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ ಡೇನಲ್ಲಿ. ಈಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದಂಗೆ ಐತೆ ಪಕ್ಕ ಅಂತಂದು ನಾನು ಬಂದೆ. ವಿಡಿಯೋ ನೋಡಿ ನೀವು ಬಂದಿದ್ರಿಂದ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಉಪಯೋಗ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಉಪಯೋಗ ಆಗಲಿ, ನಾನು ಜನಕ್ಕೆ ಒಳ್ಳೇದಾಗ ಅಂತ ನಾವು ಆಗ್ತದೆ. ಓಕೆ ಸರ್, ಸ್ಟ್ರೋಕ್ ಇಂದ ಆರ್ಥರೈಟಿಸ್ ಇಂದ 2 ದೊಡ್ಡ ಕಾಯಿಲೆಗಳಿಂದ ಗುಣ ಆಗಿದೆ. ಓಕೆ ಸರ್. ஓகே நேயர்களே, மீண்டும் ஒரு குணமானவரின் மகிழ்ச்சியான வீடியோவில் சந்திப்போம். நன்றிங்க ஐயா, நன்றி, வணக்கம்.